அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மிதுனம், இந்த மிதுனத்திற்கு இந்த வருஷம் எப்படிங்க இருக்கு? இந்த 2026 நமக்கு இந்த காலகட்டங்கள் நம்மளுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா, கனவுகள் நிறைவேறுமா, காதல் கைவிடுமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இப்படி என்னுடைய லட்சியத்தில் நான் வெற்றி பெறுவேனா, பதவி உயர்வு கிடைக்குமா, வருமானம் பெருகுமா, இப்படி 1000 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுனம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் ரொம்ப டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மிதுனத்துக்கு உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. மிதுனத்தை பொறுத்தளவில் 75% வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பேரு பதவி புகழ் செல்வாக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? இல்லைங்க, வருமானம் வருது, எனக்கு வருமானம் குறையுது அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்க முடியாத சங்கடமான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். எப்படி நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத விட இல்லைங்கிறத சொல்லிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கம்யூனிகேஷன் பரவாயில்ல, ஓரளவு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது எக்ஸாம் வருது, கவர்மெண்ட் எக்ஸாம் வருதுன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க, வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் ஒரு 65% பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்கா? குழந்தைகளுக்காக இப்போ மருத்துவம் எடுத்துக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு 55% சூழ்நிலைகளை நல்லாவே ஏற்படுத்தி கொடுக்குது, பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடன் சார்ந்த நிகழ்வு, கேட்ட பக்கம் கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. அது 65% கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கடனும் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வருமானம் குறைகிறதுனால கடன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? திருமண வாழ்க்கை பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது உங்களுடைய தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அங்கே ஆப்போசிட் லைஃப் பார்ட்னருடைய தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அவங்கள நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ ஒருத்தங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அவங்கள சரி பண்ண முடியுமா? முடியாது. அவங்களுடைய குணங்கள் மாறும், தன்மைகள் மாறும், இயல்புகள் மாறும். ஆனால் நேரம் நல்லா இருக்கிறவங்க மற்ற சரியில்லைன்னா கூட அதை அனுசரித்து போகக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா? அந்த பக்குவ நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. உங்களுடைய தீராத பிரச்சனைகள் ஏதோ உங்களுக்கு கவலைகளை தருமா, சங்கடங்களை தருமான்னு தராது. அதை பற்றி ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. பாக்கியம் எப்படி இருக்குது? பாக்கியம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான அமைப்பு இருந்தாலும் நீங்கள் போக யோசிப்பீங்க. கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போதே நிறைய தடைகள், தாமதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குங்க? 65% தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அதை வருமானமாக நம்ம கையில் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. சரி, லாபம், ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எதிர்பார்க்காதீங்க, கடமையை செய்யுங்க. எதிர்பார்ப்பு அங்கே கேள்விக்குறியாக மாறிடும். வெளிநாடு சம்பந்தமான நிகழ்வுகள் எப்படிங்க இருக்கு? 40% நல்லா இருக்குது. அதனால் பெருசாக பணத்தை செலவு பண்ணி நான் வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் இருந்தாக்கா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பணம் செலவு பண்ணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பொதுவாக ஓரலாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு 75% நன்மைகள் இருக்கிறதுனால உங்களுடைய சுய முயற்சிகளில் நிறைய விஷயங்களை உங்களால் பெற முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க. மேலும் உங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்? இந்த காலகட்டங்கள் ராமநாமத்தை சொல்லி அந்த ஆஞ்சநேயரையும் ஸ்ரீராமரையும் ராமர் பட்டாபிஷேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். நன்றி.